ஒரு கிழமை என்று சொன்ன உடனே சரி சோறுதான் இஷ்டம் நான் வச்சுக்கிட்டு போய் ஹோட்டலுக்கு போனப்போ அம்மா எனக்கு சாப்பிடணும் ஒரு வாய் சாப்பிடுறான்னு சொல்லி எனக்கு சாப்பிட முடியாதும்மா அப்படின்னு சொன்னான் ராஜி. பிளட் பரிசோதிக்க ராஜி அரவிந்தும் போயிட்டாங்க. நான் அங்க இருந்தேன். ராஜி சொன்னா நீங்க ஜோம் பண்ணுங்க வயிற்று வயது குறைஞ்சிருக்கும்னு சொன்னா சரி நான் ஜோம் பண்ணுவேன் அம்மா இருக்குல்ல நீ போன்னு சொன்னா. அப்ப நான் கடப்ப செல்வான் எந்திரிப்பான். அப்படி இருந்த போது அவன் பாட்டு பாடுனா என்ன பாட்டு தெரியுமா? எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் என்னை வேற காத்தவன் என் இயேசு ஒருவரே என் நேசர் ஒருவரேன்னு பாடினப்போ அந்த 50 பெட்டில உள்ளவங்க எல்லாம் பலமா பாடுறாங்க. ராஜி வந்து சொல்லி போது வயிற்று வயிறு குறைஞ்சன்னு தோணுது. அதை அவன் பாடுங்கன்னு விடுதலை கொடுத்து சொன்னா நவம்பர் மாசம் 27ஆம் தேதி அப்பா இறந்த நாள் காலையில தொடுவட ஆஸ்பத்திரியில இருந்தான். நான் கூப்பிடுறதுக்கும் போதே என்னை கூப்பிட்டு சொன்னா அம்மா 12 மணிக்கு அப்பா வந்து என்னைய கூப்பிட்டாருமா மக்களே உடனே கூப்பிட்டாருமா நான் பெயரும் சொன்னா. நான் சொன்ன மக்களை நீ அப்படி சொல்லாதடான்னு சொன்னேன். இல்லம்மா நான் பெயர் நான் அப்பாட்ட பெயரும் உள்ளமெல்லாம் அடங்கிட்டு என்னால ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் ராஜனும் இந்து யாவை செஞ்சோமளும் நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆயுசு மாத்திரம் ஆண்டவர் தந்தா போதும் வேலைக்கு போக வேண்டாம். அநேக பணங்களை செலவாக்கி நாங்கள் பார்த்தோம். கருத்தருக்கு சித்தம் இல்லை. கடத்தை எல்லாம் வாங்கி பார்த்தோம். கருத்தருக்கு சித்தம் இல்லாம கருத்தை அப்படி எடுத்து விட்டாரு. எனக்கு அதை சிந்திக்கும் போது பயங்கர வேதனை உண்டு. நீங்க அதிகமாக எனக்காக செய்வீங்கள். என்னுடைய பிள்ளைகள் 4 பேருமே ஆஸ்பத்திரியில் இருந்து பார்த்தார்கள். ராஜி சொன்னா எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை புருஷன் இல்லை இந்த நான் என்னமா ஜீவிக்கணும்னு நேற்று சொன்னா உடஞ்சி அவ எனக்கு ஆறுதல் சொல்லுவா. நாங்கள் சொல்லாமே வச்சிருந்தோம். மூக்கிலே டூ போட்டது வந்து பார்த்துட்டு வந்து அண்ணா இது உங்க தம்பி இல்லைண்ணா சொல்லி தொடங்கிட்டானா நாங்கள் சொல்லல. மட்டும் வழி நடத்தினார். அந்த எல்லா ஊழியக்காரர்கள் வந்து 2 மக்களுக்காக நீங்க ஜெபித்தீர்கள், எங்கள் ஆறுதலுக்காக ஜெபித்தீர்கள், அதற்காக நன்றி கூடுதல். இந்த பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அப்பா விட்ட ஊழியத்தை எங்கள் பிள்ளைகள் நன்றாக செய்யும்படியாக அனைவரும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சாட்சி